ஏப்பா ரிசல்ட் வரப்போகுதுல தமிழ்நாட்டுக்கு. அந்த ரிசல்ட் வர்றப்ப நிறுத்திக்கலாம். வெற்றி நமதேன்னு கத்திட்டு இருக்கிற சவுண்ட் தான் கேட்டிருக்கோம். ஆனா ஒண்ணு, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு குத்து மதிப்பாங்க கூட ஒரு முடிவு பண்ண முடியல. அப்படி இருக்கு. எனக்கு அந்த வாட்டி சைலண்ட் ஓட்டு அதிகமா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே யாரு கேட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்களே இப்பெல்லாம். அப்படியாவது இருக்கும். அதெல்லாம் விடுங்கப்பா. எங்க தெருவில் இருக்கிற மாரிமுத்து என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, அவன் கனவுல ஒரு சின்ன வந்துச்சாமா. அப்புறம் எந்திரிச்சு போய் என்னன்னா அது சின்னத்துக்கு ஓட்டு போட்டானா. ஏன்னா கனவுல வந்தது நல்லதாமா, அதனால அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டானா. இதெல்லாம் ஒரு நியாயமா? பாருங்க, நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுகளோட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? சரி டிவி பார்த்தா எதோட தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் உட்காந்துட்டு ஒருத்தன் சொல்றான் அவங்க தான் வருவாங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் இல்ல இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறான். சாமி, எங்க போனாலும் ஒரு குழப்பமாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு குழுவா தெரிஞ்சிரும் இவங்க தான் வருவாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த டைம் தான் இப்படி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அண்ணா அதுவும் நம்ம ஊர் ஜோசியம் போலதானே. பவித்திரம் பார்த்த பையன் போறப்பா, இல்லைன்னா பொண்ணு போறப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது மாதிரியே தான் இதுவும். டேய் அங்க வர்றான் அவன, எப்ப பார்த்தாலும் போனே தான் நோண்டிட்டு இருக்கான். ரோட்ல வர்றப்ப கூட போன தாங்க கைய பாரு எப்படி அமுத்தா பாடுறாங்க. வர்றா. என்னடா தம்பி, போன்லயே முழுங்கிருவ போல, எங்க கொஞ்சம் பாரு எங்களையா. அதெல்லாம் உங்க காதுல கேட்காதுன்னு நினைக்கிறேன். டே தம்பி, இங்க பாரு, கூப்பிட்டு இருக்கும்ல. கேக்குது. என்னடா இப்படி பாட்டு இருக்க, என்ன விஷயம்? இந்த மாதிரிதான் ஒவ்வொன்னா போட்டே கிடக்குறாங்க. இது எல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. ஆமாண்ணா, இப்பெல்லாம் போடுறது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. அப்படியே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எட்டிங்க போட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு மண்ணு இருக்க மாட்டேங்குது. இப்படியே சொல்லியே தான் ஏமாத்திடுறாங்க நம்மளையால. என்ன பண்றது, மக்கள் ஏமாற மட்டும் அவங்களும் ஏமாத்திட்டே தான் கிடப்பாங்க. டேய் கம்மன் இருடா, நீயும் உன்னோட வாட்ஸ்அப் வதண்டியும் எது சொன்னாலும் நம்பிடுறது உடனே. ரிசல்ட் வர்ற மட்டும் யார் சொல்றதும் கேட்க கூடாது, அப்படியே கம்மன் இருந்துக்கணும். என்னடா இனி கொஞ்ச நாள் தெரிஞ்சிருமில்ல, அப்ப பாத்துக்கலாமேடு. சாமி, அதுக்குள்ள நீங்க பண்ற அலப்பறி இருக்கு. அப்படி போடுறது இப்படி போடுறது, போனை திறந்தாவே ஏதோனேதான் போட்டு இருக்கிறது. இதனாலயே நம்மளுக்கு குழப்பமாயிருது. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறப்பா. இப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். என்னங்க வெளியே போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வரவே மாட்டீங்களா? என்ன பண்றது, அங்க போனாலும் மண்டையே சுத்துது. எனக்கு பேசுற பேச்செல்லாம் கேட்டா எனக்கு எச்சாதான் குழப்பமாகுது. என்னது எலெக்ஷன் பத்தியா? ஆமா, எனக்கே பைத்தியமே பிடிக்குது. அந்த கட்சிக்காரங்க கூட இவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டாங்க போல. நான் இப்படி டென்ஷன் ஆயிட்டு கிடக்குறேன் உட்காந்துட்டு. என்னங்க இதுக்கு எதுக்குங்க டென்ஷனு? இனி கொஞ்ச நாள் தெரிய போகுது. அது மட்டும் காத்துட்டு இருப்போமா? இத்தனை நாள் இருந்துட்டோம், இனி கொஞ்ச நாள் இருக்க மாட்டோம். அதுவும் சரிதான். நம்ம வேலையை பாட்டு இருக்க வேண்டியதான். யார் வந்தா என்ன, நம்மளோட நிலைமை என்ன மாறவா போகுது? தெரியுதுல்ல நம்ம நிலைமை எப்பவுமே மாறாதுன்னு. அப்புறம் என்ன கம்மன் இருங்க. சரி என்ன செஞ்சிருக்கா? தோசை தாங்க, தோசை சட்னி வச்சிருக்கேன், சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஈய குடிச்ச வயிறு ஃபுல்லா இருக்கு. சரிங்க, அப்ப உங்க இஷ்டம். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? கேளுங்க, என்னங்க கேட்க போறீங்க? அப்படி கேளுங்க, நான் என்ன நினைக்க போறேன் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீ யார் கூட்டு போட்ட? ஏங்க அது மட்டும் சொல்ல மாட்டேன் நானு, சொல்லவும் கூடாது. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? ஓட்டு போட்டதை சொல்லக்கூடாதுன்னு. அதெல்லாம் யாரு இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க? ஆனா நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லவே வேண்டாம் சாமி, நீ போய் வேலையை பாருப்பா. நீ யாரு இப்ப கேட்ட? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குங்க எங்கிட்ட வந்து வம்பிழுக்கிறீங்க கேக்குறீங்க? நீங்க சொல்லுவீங்களா? நீ நான் இது சொல்ல போறேன், நானும் சொல்லவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்க? கம்மன் உட்காருங்க. சரி, 2 பேரும் எங்க காணாலையோ இல்லைன்னா அப்பான்ட்டு வந்திருப்பாங்களே. உள்ள உட்காந்து டிவி பாட்டு கிடக்குறாங்க, அதான் நீங்க வந்தது தெரியல. அப்படி என்னது பாட்டு கிடக்குறாங்க? என்னது பாப்பாங்க, நியூஸ் தான் பாக்குறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு கிடக்குறாங்க, நாங்க தான் ஜெயிப்போம்ட்டு. ஐயோ, என்னால முடியாது. இங்க வந்தாலும் இதே பிரச்சனையா? கொஞ்சம் சேனல மாத்தி பார்க்க சொல்லு, இல்லைன்னா அவங்களும் என்னோட மாதிரி ஆயிடுவாங்க. கம்மன் இருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கால எதுவும் ஆகாது. சரி. அப்படியே இந்த வீடியோ பாக்குற நீங்களும் யாரு போட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றவங்க பேரை நாங்க அடுத்த வீடியோல சொல்லுவோம் கண்டிப்பா. ஆமா, எல்லாத்துக்கும் வணக்கம், பாய்.